ஒரு மகான் முன்னாடி தவறுதலாக மரியாதை இல்லாமல் வந்துவிட்டேன், உரிய மரியாதையோடு அடுத்த முறை வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைவிட்டு போனவர் அடுத்த முறை வந்து கியூ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூவில் நின்று தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து வந்ததுன்னே சொல்லலாம். சுவாமி அவர்கள் வந்து கணக்கன்பதிக்கு பழனிக்கு வருவதற்கு முன்னாடியே வந்து கோவிந்தராஜ் நாயுடு வந்து சுவாமி அவர்களை திருச்சியில் சந்திச்சிருக்கிறார். சுவாமி அவர்கள் பழனிக்கு வந்துட்டு கணக்கன்பதிக்கு வந்து சத்திரப்பட்டியிலெல்லாம் இருந்த காலகட்டத்தில் எதை வச்சு எப்படி வந்தாங்க? இன்றைக்கு இருக்கிறது போன்ற தொலைத்தொடர்புகள் இல்லையே. என்னிடத்துலையும் பேசினார், அண்ணா எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு. இது ஒரு தகவல். அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆவடியிலேருந்து ஒருத்தர் வந்து இரவு உங்களுக்கு சாயந்தரம் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வந்து சொன்னார், சார் பார்த்த உடனேயே நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் யோசிக்கல, கார் எடுத்தேன், டிரைவரை கூப்பிட்டேன், நான் உடனே வந்துட்டேன்னாரு. அன்றைக்கு பகலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து என்னிடத்துல நேரடியாக வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. நான் அது வந்து என்னுடையதுன்னு இல்லை, குருநாதர் வந்து மகான்கள் தங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக நாம் இருந்திருக்கிறோமே ஒழிய என் செயலாவதென்று ஒன்றுமில்லை. நம்பி நடப்பார்க்கு நாற்பொருளும் கைகூடும், அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 பொருளும் நிச்சயமாக நமக்கு கைகூடும் என்பதில் எவ்வளவும் சந்தேகமே இல்லை. சார் வணக்கம். நம்மளுடைய சித்தன் போக்கில் வந்து நான் ஐயாவை பற்றி, சத்குரு ஐயாவை பற்றி ஒரு 4 வீடியோ பதிவிட்டிருந்தோம். நீங்கள் தான் பேசி நம்ம பதிவிட்டோம். கிட்டத்தட்ட பல நாடுகளில் இருந்து எனக்கு இமெயில் அனுப்பிச்சு உங்களுடைய பதிவு ரொம்ப நல்லா இருந்தது, சத்குரு ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறம் குரு பூஜை நடந்து முடிஞ்சது. ஒரு நன்றி வீடியோ தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நானே எதிர்பார்க்கல. நான் இங்கே வந்து வீடியோ எடுத்ததும் சரி, இந்த நிகழ்வு நடந்து அதுக்கப்புறம் குரு பூஜை வந்தது, அதுக்கப்புறம் குரு பூஜையில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நான் குரு பூஜைக்கு வந்தேன்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. சரி, ஒரு நிறைவாக நம்ம, ஏன்னா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ உங்களை பேச சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, ஐயாவை பற்றி நிறையா பேசுங்கன்னு சொல்லிட்டு. மீண்டும் ஒரு முறை வந்து உங்கள் உரையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சத்குரு ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகளை பற்றிய ஒரு சிறு குறிப்புகளை வந்து வரலாற்று குறிப்புகளையும் அவரது அருளி செயல்கள் அற்புதங்களை பற்றியும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ வந்ததற்கு அப்புறம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு வந்து நம்ம போன மாதம் 11ஆவது மாதம் 21ஆம் தேதி மகா குரு பூஜை நடந்தது. அந்த மகா குரு பூஜை டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய வீடியோ வெளிவருவதற்கு முன்னாடி அதான் வெளிவந்த தருணம், அதற்கு பின்னாடி வந்து மகா குரு பூஜை நடந்த சமயத்தில் உண்மையிலேயே நிறைய அன்பர்கள் வந்து எப்படின்னா, குறிப்பாக கொங்கு மண்டலம், கொங்கு பெல்ட்லேருந்து கோவை, ஈரோடு அந்த பகுதியிலேருந்து திருச்சி, வேலூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லேருந்து நிறைய அன்பர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா புதிய முகங்கள் நேரடியாகவே எங்கிட்டவே வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய வீடியோ பார்த்து தாங்க நாங்கள் வந்தோம். பொதுவாக எங்களுக்கு வந்து ஒரு தேடுதல், இந்த மாதிரி மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் இவர்களுடைய சமாதிகள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும், தரிசனம் பண்ணணும். இது போன்ற குரு பூஜை நிகழ்வில் வந்து நிச்சயமாக தோன்றா துணையாக சூட்சமமாக வந்து மகான்கள் வருவார்கள் என்கின்ற ஐதீக நம்பிக்கை என்பது எங்களிடத்தில் உண்டு. அதற்காகவே நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன அன்பர்கள் நிறைய பேர் அதில் வந்து எங்கிட்ட வந்து நேரடியாகவே பேசினாங்க. அதில் ஒரு சிலர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆவடியிலேருந்து ஒருத்தர் வந்து இரவு உங்களுக்கு சாயந்தரம் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வந்து சொன்னார், சார் பார்த்த உடனேயே நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் யோசிக்கல, கார் எடுத்தேன், டிரைவரை கூப்பிட்டேன், நான் உடனே வந்துட்டேன்னாரு. அன்றைக்கு பகலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து என்னிடத்துல நேரடியாக வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. நான் அது வந்து என்னுடையதுன்னு இல்லை, குருநாதர் வந்து மகான்கள் தங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக நாம் இருந்திருக்கிறோமே ஒழிய என் செயலாவதென்று
ஒன்றுமில்லை உன் செயலன்றி எதுன்னு சொல்லி பட்டணத்தார் சொன்னது போல் நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியாக இருந்தோம். பொதுவாக மகான்கள் ஞானிகளுடைய பெருமைகளை வெளிக்கொணர்வது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சித்தன் போக்கு ஆசிரியருக்கும் என்னை பேச வைத்த அகண்டபுரி சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுக்கும் நான் வந்து மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தில் திரைப்படத்துறையை சேர்ந்த திரை நடிகை நளினி அம்மா அவர்கள் வந்து வருகை புரிந்தாங்க. வந்துட்டு எப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் அவருக்கு தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சிவசக்தி ஸ்வரூபமாக தெரிஞ்சார். வாழ்க்கையில் வந்து நீ எல்லாருக்குமே சந்தோஷத்தை கிடைக்கும். இங்கே யார் யார் வந்து கால் பதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்ற திருப்பம் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தினுடைய ஒரு சில தயாரிப்பாளர்கள் அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஏற்கனவே அவங்க வந்து இந்த வழியாக வந்திருக்காங்க. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இல்லாத நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணி போயிருக்கிறோமே அப்படின்ட்டுன்னு திரும்ப அன்னைக்கு வந்தாங்க. வந்து அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செயற்குழு தலைவருக்கு ஏற்கனவே அவங்க அறிமுகமானவங்க வந்து வந்தோடனே அவருக்கும் ஒரு சந்தோஷம், ஓஹோ பரவாயில்ல அப்படின்னு. அவங்க வந்து திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவங்க 2-3 பேர் பெரிய பிரபலங்கள் வந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு மாலையில் வந்து நான் வந்து பைலட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து ஜான் வந்து ஃபோன் பண்ணார். ஏன்னா என்னுடைய தொலைபேசி எண் வந்து அவருடைய இன்னொரு நண்பர் மூலமாக கொடுத்ததில் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுடைய இது பார்த்தேன், பட் உங்களுடைய மொழி வந்து உங்கள் லாங்குவேஜில் பேசியிருக்கீங்க, அதில் என்னை பற்றி சில இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த முறை வரும்பொழுது நான் வந்து உங்களை ஆசிரமத்தில் சந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். அது உண்மையிலேயே நம்மளுடைய இதுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். இது போன்ற சில நிகழ்வுகள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இருக்கிறது தாம்பரம் திருச்சபை அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகளுடைய ஜீவ சமாதியிலிருந்து தான் பேசுகிறேன். இன்னைக்கு மகா சிவராத்திரி, அதுவுமா ஐயாவை வந்து வழிபட்டிருக்கேன். எனக்கு நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கும் நடக்கும். கண்டிப்பாக வாங்க, ஐயாவோட அருளை பெறுங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சுவாமிகள் வந்து வாழ்கிற காலத்தில் பெரிய பெரிய மகான்கள் வந்து பார்த்துருக்காங்களா? அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பெரிய ஆக்ட்ரஸுங்கிறோம், டைரக்டருங்கிறோம், இவங்கெல்லாம் சொல்கிறோம். அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய மகானை கண்டிப்பாக பெரிய வந்து பார்த்துருப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் பழனியில் தங்கிட்டு கணக்கன்பட்டிக்கு வருவதற்கு முன்னாடி பழனி பக்கத்தில் வந்து மானூர் சாமிகள்னு ஒரு சாமிகள் இருக்காங்க. அவங்க சமாதி வந்து பழனி பழைய தாராபுரம் ரோட்டில் கோதைமங்கலத்தில் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. அந்த சுவாமிகள் வந்து அவர்களை பற்றி ஒரு ஏன்னா அவர்களுக்கும் நம்ம இந்த சச்சிதானந்த சபைக்கும் வந்து எப்படி ஒரு தொடர்புகள் அப்படின்னா, பழனிக்கு மேற்க இருக்கிறார் அவர். பழனிக்கு மேற்க 5வது மைல், பழனிக்கு கிழக்க 5வது மைல் கணக்கன்பதி. இப்போ அவர் வந்து அவர் சைவ வேளாளர் மரபை சேர்ந்தவர். பழனியில் அவர்களுடைய ஒரு மடம் இருக்குது, மடத்தில் வந்து இருந்தவர், அவங்க சொந்த மடம். ஒன் ஃபைன் டே அவர் என்னென்னா அவர் மடம்லாம் எது வேண்டாம் அப்படின்ட்டு பச்சை உடை தரித்து அவர் சன்னியாச நிலைக்கு துறவுக்கு வர்றாரு. அவரு சில விஷயங்கள் வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய தன்மை அவருக்கு. நவகண்ட யோகியாக வாழ்ந்தவர். அதை பார்த்த அன்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவருக்கு வந்து என்னென்னா கணக்கன்பட்டிக்கு உள்ள வந்து என்ன செய்கிறாருன்னா, சுவாமி அவர்கள் வந்து 1935 வருவதற்கு முன்னாடி ஊரில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊருக்கு ஒரு பெரிய மகான் வர்றாரு, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, விழிச்சுக்கோங்க, அவருடைய இதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் ஜென்ம ஈடேறணும்னா அவரை பிடிச்சிக்குங்க அப்படின்னு நிறைய ஒரு 3 முறை வந்து ஒரு வெவ்வேறு காலகட்டங்கள். எப்படின்னா ஒரு முதல்ல வந்து சொல்கிறாரு, திரும்ப ஒரு 10-15 நாள் கழிச்சும் சொல்கிறாரு, திரும்ப ஒரு 15 நாள் கழிச்சும் சொல்கிறார். ஊருக்குள்ளே போகும்பொழுது பேசுகிறாரு. ஏன்னா கணக்கன்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாவடின்னு இருக்கும், சாவடியில் இருந்துக்கிட்டு சொல்லுவார், இப்போ இந்த தகவல் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாலும் என்னுடைய தாத்தா அம்மாவுடைய அப்பா வந்து அவர் கூடவே திரிவார். சின்ன வயசு பையன், அப்பா அவர் எங்கே போனாலும் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவார். அவர் சொன்ன தகவல் அப்போ அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு மகான் வர்றாங்கன்னு யாரோ சாமியார் வர்றாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னாடி தான் நம்ம சச்சிதானந்த சாமிகள் வந்து கணக்கன்பட்டிக்கு வந்திருக்காங்க. இது ஆரம்பம். சுவாமிகளுடைய ஒரு மானூர் சாமிகள் வந்து எப்படின்னா, திரும்ப சாமி அவர்கள் வந்து சத்திரப்பதியில் இருக்கும் பொழுது, சத்திரப்பட்டி சபையில் வந்து இருந்து 3-4 ஆண்டுகள் இருந்து அருளாட்சி செய்த காலத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறார் அப்படின்னா, வந்து அவர் வந்து ஏன்னா நவகண்ட யோகி இல்லையா, அவதூதர் மாற வர்றார். அப்போ சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம குருநாதர் சொன்னாங்க, அப்படிலாம் வரக்கூடாது, ஊருக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா உடை அணிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உடை அணிய சொல்லிவிட்டு எப்படி வரணுமோ அப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சச்சிதானந்த சர்க்குரு சாமிகள் வந்து பிளஸ் பண்ண உடனேயே அவர் தன்னோட உடலெல்லாம் போட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, சுவாமி அவர்கள் முன்னாடி தன்னுடைய புறமுதுக காட்டக்கூடாதுங்கிறதுக்காக முன்பக்கமாக தன்னுடைய முகம் வந்து சாமியை பார்த்த மாதிரியே இருந்து பின்பக்கமாகவே நகர்ந்து வெளியே சென்றதாக நம்மளுடைய சபையோட நிகழ்வுல இருக்குது. இது
சாமிகளுடைய பார்த்து சந்தித்தவங்க. அடுத்த இன்னொன்று சம்பவம் ஏற்கனவே நம்ம வந்து செய்திகளை நம்ம வரலாற்று சாமியை பற்றி சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, நெய்க்காரப்பட்டி ஜமீன் அப்படிங்கிற ஒரு ஜமீனில் ஒரு பெரிய படித்த சாஸ்திரம் படித்த ஒரு சுவாமி அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வந்து சமஸ்கிருதம் மற்ற மொழிகள் தெலுங்கு, கன்னடம், தமிழ் இதில் வந்து பாண்டித்யம் பெற்றவர், வேதம் படித்தவர். அவர் வந்து சுவாமிகளை வந்து ஏன்னா இங்கே ஏதோ ஒரு பெரிய மகான் இருக்காராமே, தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு செருக்கோட வந்திருக்கிறார். அப்போ வரும்பொழுது அங்கே நெய்க்காரப்பட்டியிலேருந்து அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி இல்லை, மாட்டு வண்டியில் வில் வண்டியில் வருவாங்க. முன்னாடி ஏன்னா ஜமீனோட இது இல்லையா, முன்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர் ஓடி வர்றாங்க. வந்துட்டு ஊருக்குள்ளே வந்து அப்போ என்னடா ஜமீன்லேருந்து வண்டி வருது அப்படிங்கும்போது கணக்கன்பட்டி சேர்ந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ஊர் மக்கள்லாம் திரண்டு நேராக வர்றாங்க. அப்போ சாமி அவர்கள் ஊருக்கு வடக்கு பகுதியில் விநாயகர் கோயில் இருந்திருக்காங்க, எல்லாரும் வர்றாங்க. அப்போ இவர் மனசுக்குள்ளே என்னென்னா, கணக்கன்பட்டி நெருங்கும் பொழுது இந்த சாமியாரை நம்ம எந்த மொழியில் கேட்டால் இவர் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணறடிக்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சாராம். நினச்சிட்டு வந்திருக்கிறாரு. வேறு ஒன்றுமே இல்லை, மேலே அங்கவஸ்திரம் போட்டுட்டு செருப்போடு வந்து அப்படி முன்னாடி நிற்கிறாரு. சாமி அவர்கள் எதுவுமே சொல்ல மௌனமாக தலை கீழே குனிஞ்ச வாக்கில் அப்படியே இருந்திருக்காங்க. ஒரு 10 நிமிடங்கள் ஆச்சு. அப்போ நமது சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்ன குருட்டு யோசனை, எந்த மொழியில் கேட்டாலும் சாமி பதில் சொல்லுவான், இதுதான் சாமி அவர்கள் சொன்னது. உடனே அவர் விறுவிறுத்துருச்சு. ஆகா, நம்ம உள்ளத்தில் என்ன எண்ணிட்டு வந்தோமோ இதை அவர் வந்து சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கிறாரு. அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு செருப்பெல்லாம் விட்டுட்டு கைகால் முகம் கழுவிட்டு உடனே நெடுஞ்சான்களையே விழுகிறார். விழுந்துட்டு, ஒரு மகான் முன்னாடி தவறுதலாக மரியாதை இல்லாமல் வந்து விட்டேன், உரிய மரியாதையோடு அடுத்த முறை வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றுட்டு போனவர் அடுத்த முறை வந்து மரியாதையோடு வந்து விடைபெற்று சாமி அவர்களுடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு சென்றதாக நம்மளோட சபையில் பதிவுகள் இருக்குது. அதே போல் இன்னொரு சம்பவங்கள் என்னென்னா, சுவாமி அவர்கள் திண்டுக்கல்லில் இருந்த பொழுது, திண்டுக்கல்லில் வந்து இப்போ கசவனப்பட்டி சுவாமிகள்னு இருக்க, இன்னைக்கு சமாதி இருக்குது கசவனப்பட்டியில். கசவனப்பட்டி சாமி அவர்கள் வந்து இளம் வயது, அப்போ நிர்வாணமாக இருக்கிறாரு. அப்போ இருக்கின்ற பொழுது சச்சிதானந்த சாமிகள் வந்து, ஏன்னா மாலை நேரத்தில் வந்து திண்டுக்கல் மலையை வலம் வருவது வழக்கம், அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவாங்க. வரும்பொழுது இவர் வந்து நிர்வாணமாக இருக்கிறத பார்த்துட்டு சாமி அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, மேற்கு பக்கமாக ஒட்டஞ்சத்திர பக்கம் உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னதாக பார்த்த அன்பர்கள் நம்மளிடத்துல சபையில் வந்து பதிவுகள் பண்ணியிருக்காங்க. அவர் தான் பின்னாளில் வந்து கசவனப்பட்டி மௌன சுவாமிகள்னு சொல்லி அது பெரிய மகான். இப்போ கசவனப்பட்டி சாமி என்னுடைய தனிப்பட்டானோம்னா எங்கள் அப்பா போவார், நாங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கார், நிறைய தடவை தரிசித்த அனுபவங்கள் உண்டு. அதே போன்று ஓத சாமிகளுடைய சமாதி என்பதும் வந்து திண்டுக்கல் மலை அடிவாரத்தில் இருக்குது. அந்த ஓத சாமிகளுடைய இடத்துல சாமிகள் வந்து அப்படி வளம் வரும்பொழுது கொஞ்ச நேரம் அங்கே தங்குவது வழக்கம். 2 நிமிஷம் நின்றுட்டு இளைப்பாரிட்டு தான் வருவாங்க. இது போன்ற செய்திகள் வந்து பதிவுகள் நம்மளிடத்தில் சச்சிதானந்த சபையோட வரலாற்றில் உண்டு. சபையில் வந்து அன்றைக்கு வந்து சமாதி பண்ணது வந்து திரு R.S. தனகோபால் பிள்ளை அவர்கள், திரு சம்பந்தம் பிள்ளை அவர்கள் வந்து 2 பேருமே வந்து கவர்னரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு காரணம் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு எப்படின்னா, ஒரு ஸ்காலர்ஸ் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ வந்து திருவி கல்யாண சுந்தரம் பிள்ளை வந்து சொல்கிறார், சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய மகான் இருக்கிறாரு, நீங்கள் வந்து வாங்க தரிசனம் பண்ணுங்க. சாமி அவர்கள் சமாதியாகக்கூடிய அந்த ஒரு தருணம், அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. அவர் வந்த உடனே தரிசனம் பண்ணுறாரு. பண்ணிட்டு தான் அவர் தான் சொல்கிறார், உலகமெல்லாம் கடந்தொளிரும் ஓங்கார குருவே, ஒளி வெளியே கடந்தொளிரும் அப்படிங்கிற பாடல் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் வந்து எழுதி அப்போயே சாமியை பார்த்த மாத்திரத்திலேயே பாடிய பாடல் அது. அதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கு நம்ம சபையுடைய வழிபாட்டு முறையில் மங்களம் சொல்லி முடிக்கும் பொழுது பாடக்கூடிய பாடலாக இருப்பது வந்து திருவிக்காவுடைய ஒரு பாடல். அதே போன்று அன்றைய காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்த தமிழ்துறை தலைவர் வந்து இன்னொருத்தரும் வந்து பார்த்து சாமிகளுடைய அருளாசி பெற்றதாக ஒரு பதிவு நம்மளிடத்துல உண்டு. அது இந்த வீடியோ சித்தன் போக்கிலிருந்து வெளியே ஆன வீடியோ பார்த்துட்டு வெளியூர்லேருந்து நிறைய அன்பர்கள் அன்றைக்கு வந்து நிறைய அன்பர்கள் வந்து வருகை புரிந்து குரு பூஜை விழாவிலே கலந்து கொண்டு உண்மையிலே குரு அருளையும் குரு பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு சென்ற நிகழ்வானது வருடா வருடம் இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய வருகையை விட இந்த முறை வந்து அன்பர்களுடைய வருகை ரொம்ப அதிகம். உண்மையிலேயே வந்து இரவு 10 மணி வரைக்குமே கியூ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கியூவில் நின்று தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து வந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அது இது முழுவதும் வந்து நமது ஆசிரியர் அவரை தான் நம்ம சாரும். அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பெரும் முயற்சி, வெளிக்கொணர்வது
கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது வந்து உண்மையிலேயே அமைந்தது அப்படிங்கிறது மிகை அல்ல, உண்மைதான். நிறைய அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைய உலகத்தில் வந்து மக்களிடத்தில் வந்து இது போன்ற மகான்கள் சமாதிகள் இவர்களை தரிசிக்கணுங்கிற ஒரு பாக்கியம் பேரு வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல எப்படி மகான் இருக்கிறாங்க, அவங்களுடைய அருள் செயல்கள் என்ன அப்படிங்கிறது வெளியே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்களால் நம்ம என்ன செய்கிறோம், இது போன்ற யூடியூப் இது போன்ற சேனலில் வெளியே வரும் பொழுது மக்களிடத்தில் சுலபமாக சென்றடைந்த ஒரு காரணம். அன்றைய காலத்தில் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சச்சிதானந்த சுவாமி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சுலபமாக வந்து இந்த இடத்துல இவர் இருக்கிறார் போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சாமி சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இப்போ ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, பன்ருட்டிங்கிற ஊரில் முத்தையன்கிறவர்கிட்ட ஒரு நூல் இருக்குது, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம பழனிசாமி சாமி முத்துசாமி சாமி அவர்களாக சொல்லி இவங்க போய் அவர் பன்ருட்டியில் போய் சந்திக்கிறாங்க. ஏன்னா சாமி அவர்கள் இருந்தது பழனி பக்கத்தில் கணக்கன்பட்டியில் திண்டுக்கல் இருந்தாங்க. பன்ருட்டி என்பது விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த ஊரில் முத்தையன்கிற இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் எப்படி யாருக்கு எப்படி தெரியும்? அன்றைக்கு சாமி அவர்கள் சொல்கிறாங்க, சொன்னோன்னே வரணும் கரெக்டாக முத்தையன் வந்து ரெடியாக தயாராக இருக்கிறார். சாமி அவர்கள் சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படின்னு. அதே மாதிரி வந்து பிஜி நாயுடு குழுமத்தில் முக்கியம் ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா, சுவாமி அவர்கள் வந்து கணக்கன்பதிக்கு பழனிக்கு வருவதற்கு முன்னாடியே வந்து கோவிந்தராஜன் நாயுடு வந்து சுவாமி அவர்களை திருச்சியில் சந்திச்சிருக்கிறார். சுவாமி அவர்கள் பழனிக்கு வந்துட்டு கணக்கன்பதிக்கு வந்து சத்திரப்பட்டியிலலாம் இருந்த காலகட்டத்தில் எதை வச்சு எப்படி வந்தாங்க? இன்றைக்கு இருக்கிறது போன்ற தொலைத்தொடர்புகள் இல்லையே. அப்போ சுவாமி அவர்களுடைய கருணை என்னென்னா, அங்கே அவர்களுக்கு செய்தி சென்று அடைந்து அவர்களாக வந்து நான் சொல்லுவேன் 1936 38 40களிலே வந்து ஒவ்வொரு மாதாந்திர குரு பூஜை நடப்பதற்கு வந்து பிஜி நாயுடு குரூப் வந்து அப்பவே அன்னதான கைங்கரியங்கள் செஞ்சுருக்காங்க. மாட்டு வண்டியில் தான் வந்து ஜாமான்கள் அங்கிருந்து வந்து சத்திரப்பட்டி சபையில் வந்து 48 நாள் மண்டல பூஜை நடக்கும் பொழுது உண்டானதுக்கெல்லாம் வந்து சாமி அவர்களுக்கு அவங்க கைங்கரியம் அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. இப்போ இது போன்ற நிகழ்வு அன்றைக்கு வந்து லைக் இன்னைக்கு சொல்ல டெலிபதி அப்படிங்கிறது போல வந்து சூட்சமாக சாமி அவர்கள் வந்து உணர்த்தி அது மாதிரி வந்திருக்காங்க. இன்னைக்கு இது போன்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல வரவேற்பு இந்த யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் மக்களிடத்துல வந்து இந்த ஆன்மீக தாகம் தேடுதல் வேட்கை என்பது எவ்வளவுக்கு இருந்ததுங்கிறத அன்றைக்கு வந்து நம்ம இடத்துல நேரில் பேசிய சில அன்பர்கள் வந்து கலந்து உரையாடல் பண்ணும் பொழுது மிகவும் அற்புதமாக உணர முடிஞ்சுது. அதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு அன்பர் வந்து ஆன்மீக சாதனை செஞ்சுட்டு இருக்கிறவர் 7 மாடி அடைப்பு எவ்வாறு எப்படி அப்படின்ட்டு. அப்போ சாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, 7 மாடி அடைப்பை தாண்டிப்பார் என்ற நாயகம் நம்மளுடைய குரு வாக்கு இருக்கு. அப்போ உள்நாக்கு திறந்து அமிர்தம் வந்து உள்ளே வந்து நம்மளுடைய பூரணத்துவம் நிலை அடைவது சாமி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. அதற்கு இந்த பாடலை பாடணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ சுவாமி அவர்கள் திரிகாலமும் முக்காலமும் இந்த ஞானிங்கிறது நமக்கு ரொம்ப புலப்படுதுங்க ஐயா. நான் சென்னைக்கு அருகில் தான் இருக்கிறேன். நான் வந்து சாதனை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆஹா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னேனே அவர்கிட்ட சொன்னேன். சபையில் வந்து சர்க்குரு போதம் இருக்குது, நீங்கள் அதை வாங்கி படித்து பாருங்கள். படிச்சிங்கன்னா சுவாமி அவர்கள் வந்து சுத்தாத்வைத போதகத்தில் பாடல் வடிவில் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை அவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. நிறைய பேர் இது போன்ற ஒரு ஆன்மீக சம்மந்தமான வினா விடைகளை வந்து அன்றைக்கே எங்கிட்ட கேட்டாங்க. அந்த கூட்டத்திலையும் வந்து சில கலந்து உரையாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதுதான் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம சபையில் தங்கி படித்த மாணவர் விஜயேந்திரன்கிறவர் வந்து இன்றைக்கு வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். கணக்கன்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தான் அவருடைய பூர்வீகம். அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் துறையில் இன்ஜினியராக ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டார். இந்த யூடியூப்பை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்னா அவர் சென்று, அதாவது நான் அவரோடு கடைசியாக தொடர்பு கொண்டது 2002ஆம் ஆண்டு. நான் இப்போ மலேசியாவில் இருக்கும் பொழுது நான் ஒரு தேர்வு எழுதினேன், SAPன்னு சொல்லக்கூடிய தேர்வு எழுதும் பொழுது அவர்கிட்ட ஏன்னா அவர் ஐடி ஃபீல்டுங்கிறதுனால சில விஷயங்கள் அவரோட 2002க்கு அப்புறம் அவருடைய தொடர்பும் என்கிட்ட இல்லை, அவருடைய டெலிஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை. சபையில் தங்கி சில காலம் தங்கி இருந்து தான் அவர் படித்தார். ஓரக்கல் இந்த மாதிரி சில ப்ரோக்ராம்லாம் இங்கே பண்ணார். அப்புறம் வெளியே வந்து இன்ஃபோசிஸில் வேலை கிடச்சி அவர் போயிட்டார். இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே வந்து மறுநாளே வந்து அன்னைக்கு ஏன்னா குரு பூஜை இருக்குன்னு தெரியும், மறுநாள் வந்து சபைக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா சபை நம்பர் அதில் நம்ம குறிப்பிட்டிருந்தனால சபைக்கு ஃபோன் பண்ணி, நான் சபையில் படித்த மாணவர், ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பார்த்ததில்ல, சாமிகளை பற்றிலாம் விசாரிங்க, என்னுடைய நலனை விசாரித்ததா சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த சமயத்தில் நானும் இருந்தேனே, இவர் தாம்பரநாதன் இருக்கிறாருன்னு சொன்ன உடனேயே என்னிடத்துலையும் பேசினார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு. இது ஒரு தகவல். அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் என்னோடு பணிபுரிந்த ஒரு அன்பர், தஞ்சை பகுதியை சார்ந்தவர், அவருடைய உறவினர்கள் வந்து நம்ம கூடலூர் சச்சிதானந்த சபைக்கு ரொம்ப மிகவும் வேண்டியவர்கள். அவர் வந்து தொடர்பில் வந்து 2000க்கு அப்புறம் வந்து தொடர்புகள் இல்லை. ஏன்னா அவர் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னா அவங்க வெளியாயிட்டாங்க. நான் மலேசியாவில் கண்டினியூ பண்ணேன். எங்கே இருக்காங்கங்கிற ஒரு தகவல் இல்லை. இந்த வீடியோ யூடியூப்பை பார்த்துட்டு
ஒன் ஃபைன் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம இந்தியா டைமுக்கு கரெக்டாக 5 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து பானுகோபன் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க நாதன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப நாள் கழித்து எப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். இல்லை உங்கள் நம்பர் வந்து எப்படின்னு தெரியல, உங்கள் சபை நம்பர் தான். ஏன்னா சபைக்கெலாம் வந்திருக்கிறார், சபையில் வந்து தங்கியிருக்கிறார் அவர். சபை நம்பரை பார்த்து கேட்டுட்டு அங்கே தான் அவன் நம்பர் வாங்கி தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, சாமிகிட்டலாம் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விசாரித்தார். உண்மையிலே ரொம்ப ஒரு இந்த சேனல் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது இது ஒன்று. அடுத்தது ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா பேசினாங்க. என்ன அப்படின்னா அவர்களுடைய உடல் குறை, ஒரு சின்ன குறைபாடு இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன சமாதி சந்தனம் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சபைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிவகுரு அப்படிங்கிற ஒரு நம்ம மாரியப்பனுடைய பையன் அன்பர் சிவகுரு கிட்ட தொடர்பு கொண்டு சந்தனம் வாங்கி அனுப்பிச்சாச்சு. இப்போ அந்த அம்மா எனக்கும் தொடர்பு கொண்டு பேசினாங்க. ரொம்ப சந்தோஷங்க, உங்களுடைய ஒரு இதை கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அடுத்த முறை இந்தியாவுக்கு வருவதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுங்க. ஜெர்மன்லேருந்து பேசினாங்க. அடுத்தது இன்னொரு அன்பர் என்னென்னா இப்போ வந்து போலந்தில் இருக்கார். ஆக்சுவலாக இஸ் ட்ராவலிங், ஒரு ஷிப்பிங்கில் இருக்கிறார். போலந்து ரீச் ஆகிருக்கு அவங்களோட ஷிப்பு. ஸோ அங்கே சீஷோரில் வந்து பண்ணிட்டு இருந்த டைமில் அங்கே இறங்கி உடனே ஃபோன் பண்ணார். எனக்கு தொடர் வாட்ஸ்அப்பில் பேசிட்டு ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீடியோ கேட்டேன், நான் வந்து இது போன்ற ஒரு தேடுதல் இருக்கக்கூடிய ஆள், அடுத்த முறை சென்னை வந்தேன் அப்படின்னா சென்னை போர்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக நான் வந்து உங்களை வந்து அங்கே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசினார். அப்போ இந்த செய்திகள் வந்து பாரதி சமயம் சென்றிருவீர் எட்டு திங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குருநாதருக்கு தெரியும் யாரை எந்த சமயத்தில் எப்படி வச்சு இது போன்ற செய்திகள் வந்து பரவணும் அப்படிங்கிறது. எல்லாம் நம்ம முக்காலம் வந்து திரிகாலம் வந்து ஞானியாச்சு, அவர்கள் வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல கணக்கன்பதியில் தான், அதாவது அதிகாரப்பூர்வமாக கணக்கன்பட்டியில் தான் 38 சபை முதலாக நிறுவப்பட்ட சபை கணக்கன்பட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டி. அப்படியே வரிசையாக சொல்லணும் திண்டுக்கல். ஏன்னா திண்டுக்கல் இருந்த எங்கெங்கே இருந்தாங்களோ அங்கெல்லாம் சபை அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இன்னமும் அந்த சபைகள் இன்னும் அங்கே சபைகள் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அன்பர்கள் வந்து இந்த இடத்துக்கு போனால் ஐயாவுடைய அந்த சபையில் வந்து நம்ம தரிசனம் செய்யலாம். சொல்லுங்க இந்த சபைன்னு சொல்லுங்க. எந்த சபைனா கணக்கன்பட்டி, சத்திரப்பட்டி, திண்டுக்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடைகில்பட்டியில் அந்த காலத்தில் சாமிகள் போய் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அங்கே வந்து இன்றைக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சபை இருக்குது. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மின்னாம்பள்ளியில் சபை இருக்குது. உலகப்பம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல சபை இருக்குது. அடுத்து திருச்செங்கோடில் சபை இருக்குது. திருச்செங்கோடு இந்த பக்கம் தஞ்சை பகுதியில் பார்த்தீங்கன்னா தொட்டி மாத்தூரில் சாமி அவர்கள் வந்து சில காலம் தங்கியிருந்தாங்க. தொட்டி மாத்தூர் இருக்குது. பக்கத்தில் வந்து கூடலூர், வரவுக்கோட்டை, வரப்புக்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் சபை இருக்குது. வரப்புக்குறிச்சி சேர்ந்த அன்பர்களும் நிறையா வருவாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. வரப்புக்குறிச்சி சபை இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பழனம் சாமி அவர்கள் குருநாதர் இருந்த காலத்திலே திருப்பழனம் வந்து சபை ஏற்படுத்தப்பட்ட சபை. அது வந்து அந்த காலத்தில் ஏற்படுத்தது. திருப்பழனத்தில் சபை இருக்குது. பட்டுக்குடிங்கிற ஊரில் சபை இருக்குது. இந்த பக்கம் வரப்புக்குறிச்சி, அந்த பக்கம் பட்டுக்குடியில் சபை இருக்குது. அதற்கு பின்னால் வந்த சபைன்னு பார்த்திங்கன்னா ஆக்கினாதபுரத்தில் வந்து சபை ஏற்படுத்துங்கிறதுக்காக கேட்டாங்க. வானத்திரையான் பட்டணம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அரியலூர் மாவட்டம். அரியலூரில் வந்து வானத்திரையான் பட்டத்தில் இருக்குது. பக்கத்தில் வந்து டி பழூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு சபை இருக்குது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா முத்தரசநல்லூர் பக்கத்தில் வந்து ஏ பழூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு சபை வந்து கிளை சபைங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே நம்முடைய சபைகள் தான் போகிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் ஒரு சபை இருக்குது. இப்போ சமீபத்தில் வாணியம்பாடியில் வந்து ஒரு கிளை சபைங்கிறது ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பெங்களூர் அன்பர்கள்லாம் வந்து எப்படின்னா அதை வந்து இங்கே முக்கியமாக சொல்லணும். எப்படின்னா சாமி அவர்களை பார்த்ததில் வந்து கேப்டன் தண்டாயுதபாணி பிள்ளைன்னு சொல்லிட்டுன்னா ஆர்மியில் இருந்தார் அந்த காலத்தில். அவருக்கு ஆர்மியில் இருக்கும் பொழுது சாமி அவர்களை பார்த்தவங்க, அவருடைய மைத்துனர்லாம் வந்து சாமி அவர்கள் வந்து தொட்டியில் இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்து தரிசனம் செய்த ஒரு குடும்பம். அந்த தண்டாயுதபாணி பிள்ளை வந்து அவர் கீழே வேலை செஞ்சவர் வந்து உமாபதி அப்படிங்கிறவர் பெங்களூர் இருந்தார். அவர்கிட்ட சாமியை பற்றிய விஷயங்கள் வந்து நிறையா கலந்துரையாடும் பொழுது அந்த ஒரு பெரிய குரூப், அவங்க பெங்களூர் சேர்ந்த நிறைய அன்பர்கள் வந்து சபைக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க. சாமிகள் சமாதியானதுக்கு பின்னாடி அந்த அன்பர்கள் நிறைய உமாவதியோட சேர்ந்தவங்க, ரவீந்திரநாத், அப்படி வந்து ராகவேந்திரா, இந்த மாதிரி அவங்கெல்லாம் நிறையா வந்தாங்க. அப்போ வந்து ஹனுமப்பா இவங்கெல்லாம் உயிரோடு இருந்தாங்க. இவங்கெல்லாம் சபைக்கு வந்து சமாதியை தரிசனம் பண்ணி எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கான பெங்களூரில் வந்து ஒரு சபை வந்து ஒரு கிளை சபையானது இயங்கி வருகிறது. இது எல்லாமே
நம்ம சபையை சார்ந்த, அதாவது தலைமை சபைக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு சபைகள். அதாவது தமிழ்நாடு, பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்குது. வேற மாநிலங்கள் வேறு என்ன, இப்போ ஆக்சுவலாக வந்து மலேசியாவில் வந்து ஒரு சபை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக கேட்டாங்க. இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய மலேசியா அரசாங்கத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அது வந்து அங்கீகாரம் கிடைக்கல அந்த சமயத்தில். மற்றபடி அங்கே அன்பர்கள் இருக்காங்க. ஜெரோம்ங்கிற இடத்துல வந்து ஒரு அன்பர் வந்து தன்னுடைய வீட்டையே வந்து சபைக்காக அர்ப்பணம் பண்ணி சாமியோட படம் வச்சு வெறும் ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. இது எங்கே? மலேசியாவில் கிருஷ்ணானந்த சாமி அவர்கள் வந்து அங்கே போய் விசிட் பண்ணி அந்த அன்பர்களிடத்துல சொல்லி ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஐயாவுடைய அடியார்கள் வந்து எல்லா நாட்டுகளிலையும் இருக்கிறாங்க. ஆமாம். ஏன் ஐயாவை பற்றி நூல்கள் ஏதாவது இருக்குங்களா? அதே மாதிரி ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஐயாவுடைய பாடல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நமது சச்சிதானந்த சபையில் பார்த்திங்கன்னா நூல் வெளியீடு என்பது வந்து சுவாமி அவர்கள் வந்து இருந்த காலத்தில் சுவாமி அவர்கள் வந்து சில சொற்பொழிவுகள், சில குறிப்புகள் பேசினாங்க இல்லையா, அந்த பேசின குறிப்புகளை வச்சு சாமியோட அணுக்க தொண்டராக இருந்த சாது நித்யானந்தம் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மோகனூர் சாமி அவர்களும் எழுதியிருக்காங்க. சில குறிப்புகள் எழுதுறதை வச்சு நம்மகிட்ட என்னன்னா சத்குரு போதம் அப்படிங்கிற நூல் சச்சிதானந்த சபையில் வெளியீடாக நமக்கு வெளியிட்டிருக்கிறோம். இந்த சச்சிதானந்த சபையோட வெளியீட்டில் சத்குரு போதத்தில் என்னென்னா சுவாமிகளை பற்றிய வரலாற்று குறிப்பு என்பது முதல்ல இருக்கும். அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புகளில் ஈஸ்வர சிருஷ்டி, மானிட சிருஷ்டி, இந்த ஒரு மானிட வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிற பற்றிய கட்டுரை தொகுப்பு மாற சுவாமி அவர்கள் உரையாற்றிய மிக அற்புதமான ஒரு சாரம் வந்து இந்த நூலில் இருக்கு. இதில் ஏன் வந்து மிக அற்புதமானது அப்படிங்கிறதுல இதில் குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது இந்த தாம்பரநாதன் ஆகிய நான் சொல்வதை விட இந்த நம்ம சபையின் இந்த புத்தகத்தை படித்த அறிஞர்கள், வைரா சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் அவராகட்டும், ஆசா ஞான சம்பந்தம், இது போன்ற தமிழ் சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய நூல்கள் படித்திருக்கின்றோம், எந்த மேற்கோளும் காட்டாத எந்த ஒரு மற்ற சமய நூல் மேற்கோள், அதாவது உபநிடதங்களோ வேதத்தையோ மேற்கோள் காட்டாத ஒரு நூல் என்பது உங்களுடைய சத்குரு போதம் தான் அப்படிங்கிறத அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆக மிக அற்புதமான ஒரு நூல் வந்து என்ன, சாமிகளுடைய சொற்பொழிவு, சாமிகளுடைய உரை, இது எல்லாம் வந்து அந்த சத்குரு போதம்ங்கிற நூலில் கிடைக்கும். அடுத்தது இப்போ சபையில் நம்ம வந்து பஜனை பாடுறோம் இல்லைங்களா, அந்த பஜனை பாடக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, சாமி அவர்கள் இருக்கின்ற பொழுது இயற்றப்பட்ட நூல். அது வந்து சத்குரு நம்ம சுத்த அத்வைத போத கீதம். இது பாருங்க, அத்வைதம் சுத்த அத்வைத போத கீதம்ங்கிற ஒரு பெயரில் நூல் வடிவில் நம்மகிட்ட வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அத்வைதம் அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேர் ஆன்மீக நண்பர்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சால் நல்லா இருக்குங்க. அதை பற்றி இரண்டற்ற நிலை, ஒன்று ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அல்ல, இரண்டும் ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நான் அது என்றாலே சத்தான வித்துன்னு சாமி. அந்த நிலை வந்து இரண்டு அல்ல, அதை காண்பான் காட்சி காணப்பட பொருள்னு சொல்லி வேதாந்தம் திருப்படி தோற்றம்னு சொல்லுவோம். இந்த மூன்று நிலை இல்லாமல் அந்த இரண்டல்ல ஒன்றுன்னு காண்கக்கூடிய நிலை வந்து அத்வைத், ஏகம் அத்வைத். அதில் சுத்த அத்வைதம்ங்கிறது என்ன அப்படின்னா, இரண்டற்று ஒன்றாகவே கரைந்து விடுதல் அப்படின்னு சொல்லி மிக எளிமையாக நம்ம சொல்லலாம். இதை பற்றி ஒரு அடுத்த ஒரு வேதாந்த ஒரு உரையில் மிக தெளிவாக விரிவாகவே பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சைவம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சைவம், சுத்த சைவம், காஷ்மீரி சைவம்ங்கிற பிரிவுகள் வந்து நம்ம இடத்துல இருக்குது. இது போன்ற பிரிவுகள்லாம் இருக்குது. அதே போல் அத்வைதத்தில் அத்வைதம்ங்கிற இரண்டற்ற நிலை, நான் டியூலிசம் ஒன்று தான். இல்லை சுத்த அத்வைதம்ங்கிறது இரண்டற்று தான் ஒன்றாகி இருக்கக்கூடிய நிலையை வந்து விளக்குவது வந்து சுத்த அத்வைதம். இதை வந்து நம்முடைய சபையுடைய பாடல் வரிவில் வந்து மிக அற்புதமாக, மிக உயர்ந்த ஹை பிலாசபிக்கல் சாங்ஸ் வந்து மிக எளிமைப்படுத்தி, அதனால தான் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, நிகழ்கால உதாரணம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா, நமது சாமிக்கு வந்து அணுக்க தொண்டராக பணியாற்றிய திரு மைசூர் சாமிகள் வந்து சாமிகள் இடத்துல பார்த்து கேட்ட முதல் கேள்வி, ஞானம் கிடைக்குமா எனக்கு? சாமி என்ன சொல்ற, வாழைப்பழம் இருக்கலாம், வாழைப்பழை சாப்பிடுவது போல ஞானம்ங்கிறது சாமி கொடுப்பான். இப்போ வாழைப்பழத்தை பார்த்து நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடுவது எவ்வளவு தூரம் நீங்கள் நிஜம்னு உங்களுக்கு உணர்வுபூர்வமாக உணர்றீங்களோ அந்த நிலையை சாமி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சாமி இந்த பாடல் வடிவத்தில் நமக்கு வந்து சபையில் வந்து கிடைச்சிருக்கு. பாடலுக்கான விரிவுரை விளக்கங்கள்லாம் வந்து நம்ம சபையில் சொற்பொழிவுகள் இதெல்லாம் பண்ணும் பொழுது நிறைய அதை பற்றி மேற்கோள்கள் காமிச்சு நிறைய நம்ம வந்து உரைகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பாடல் இந்த சபையுடைய சுத்த அத்வைத போதகத்தில் பாடல்களுக்கு உரையும் வந்து நம்ம சாதுக்கள் வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து
வருங்காலத்தில் வந்து அச்சு வடிவத்தில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு. இது இல்லாமல் வந்து சபையில் பார்த்தீங்கன்னா முதலாக பார்த்தீங்கன்னா நூல்கள் வந்து சாமி இருந்த காலத்தில் வெளியிட்டிருக்கிறோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 40ஆம் ஆண்டு சச்சிதானந்த சுவாமிகள் சமாதியாகி 40வது ஆண்டு வந்து ஒரு மலர் வெளியிட்டோம். அடுத்து 50வது ஆண்டு மலர் வந்து வெளியிடப்பட்டது. அடுத்தது 60ஆம் ஆண்டு மலர் வந்து வெளியிடப்பட்டது. இனி அடுத்து வந்து 80ஆம் ஆண்டு மலர் வெளியிடறதுக்கான ஏற்பாடுகள் வந்து நிர்வாகம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் சபையில் இருக்கக்கூடிய நூல் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் அப்படின்னு என்னன்னா இந்த சபையோட வேத பாடல்கள் தான். சுவாமியை பற்றி வேற யாராவது நூல் எழுதியிருக்காங்களா? சாமியை பற்றி வேற நூல்கள்ங்கிறது எதுவும் இல்லை. மற்றபடி மட்டும்னா நான் நம்ம சாமிகளை பற்றி இந்த மலரில் கட்டுரை வடிவத்தில் வந்து சாமிகளுடைய போதனைகள் எப்படி என்னங்கிறத பற்றி நம்ம சாதுக்கள் எழுதியிருக்காங்க. வெளியிருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து எழுதியிருக்காங்க. மடாதிபதிகள் பெரிய ஆதீனங்கள்லாம் நமக்கு அணிந்துரை வழங்கி நமக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ சாமி அவர்கள் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கின்ற பொழுது, திருவையாறில் இருக்கின்ற பொழுது திருவையாருடைய பண்டார சந்நிதி வந்து வணங்கி, ஏன்னா அவருக்கு இருந்த ஒரு நோய் தீர்த்திருக்காங்களே, அவருக்கு உடம்புல இருந்த ஒரு நோய் வந்து தீராமல் இருந்தது. இவர் தீபார்த்தனை வந்து காமிக்கும் பொழுது ஐயா சிவபெருமானுக்கு காண்பிக்கின்றதை இவருக்கு காமிச்சிட்டார். சாமியோட சாப்பிட்டதோட இதை வந்து இவர் சாப்பிட்டு உண்டு உடம்புல இருந்த பிணி நீங்கிய ஒரு வரலாற்று பதிவு நம்ம சபையில் வந்து இருக்கு. அப்போ இது போன்ற வந்து உலர்பிணி உடற்பிணி அனைத்தும் வந்து நீக்கக்கூடிய வல்லமை வந்து முக்காலமும் உணர்ந்த ஞானிகளுக்கு தான் இருக்கும். அந்த ஒரு தன்மை வந்து குருவரிடத்துல இருந்திருக்கு. இதுதான் சாமியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இப்போ நாம் ஏற்கனவே பதிவில் வந்து சந்தனத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ அன்றைக்கி ஜெர்மனியில் இருக்கிறவங்க வந்து சந்தனம் இப்போ சாப்பிட்டு இருக்கிறேன்னு திரும்ப ஃபீட்பேக் கொடுக்குறாங்களே, உடல் வந்து ஒரு நல்ல ஒரு படிப்படியாக ஒரு சின்ன மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கிறாங்க. அதான் நம்பி நடப்பார்க்கு நாற்பொருளும் கை கூடும், வெம்பினியும் வேரோடு வீழ்ந்தொழியும், எம்பிரான் சச்சிதானந்தன் ஒன்றே சரணம் அடைந்தாள் அப்படின்னு சொல்லி அறிந்தார்க்கு நீனார் பாடிய பாடல். நம்பி நடப்பார்க்கு நாற்பொருளும் கைகூடும், அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 பொருளும் நிச்சயமாக நமக்கு கைகூடும் என்பதில் எவ்வளவும் சந்தேகமே இல்லை. இப்போ சுவாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் வேணும், இல்லை சுவாமியோட புத்தகம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய சபையை தொடர்பு கொண்டா அவங்க வந்து இது போஸ்டர்லையோ இல்லை கொரியர்லையோ அனுப்புவாங்களாங்க? கண்டிப்பாக அனுப்புவாங்க. நம்ம பேசுகிறதுல இந்த சேனலில் கூட கீழே பார்த்தீங்கன்னா சபையோட முகவரி இருக்குது, தொலைபேசி எண் இருக்குது, தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா தாராளமாக அனுப்பிடுவோம். சரிங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சில பேர் வந்து எனக்கு புத்தகம் வேணும் இல்லை இந்த மாதிரி வேணும்னா வெளிநாட்டுக்கும் அனுப்புவோமா? அனுப்பலாம், வெளிநாட்டுக்கும் அனுப்பலாம். சரி, கண்டிப்பாக. இதுக்கு ஏதாவது கட்டணம் வசூலிக்கிறோமா? நம்ம ஏதாவது புத்தகத்திற்கு வந்து ஒரு மினிமம் ஒரு ரேட்டு, இதில் ஒரு லாப நோக்கு கிடையாது. அதில் என்ன அச்சு உண்டான இதோ அதுதான் வசூலிக்கிறார். 75 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி தான் புத்தகத்தோட விலை. அதிக விலை என்பது இல்லை. கணக்கன்பட்டி மூட்டசாமிங்கிறாங்க அப்படின்னா நாம் யாரையும் குறைத்தோ தவறுதலாக சொல்வதற்காக மீடியா தான். மீடியா அதிகமாக ரீச் ஆனதுனால கணக்கன்பட்டினா மூட்டசாமி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, மூட்டசாமிக்கு முன்னாடி வந்து சச்சிதானந்த சாமிகள் கணக்கன்பதியில் இருந்திருக்காங்க. கணக்கன்பட்டி சர்க்குரு அப்படின்னா சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் தான் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக இங்கே நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். இது போன்ற மகான்கள் ஞானிகள் இவர்களை ஏன் வழிபாடு செய்யணும்? இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், அந்தந்த பருவத்திற்கு உண்டான செயல்களை செய்கிறான், பொருளிட்டுறான், எல்லாம் செய்கிறான், இல்லற வாழ்வில் போகிறான், அதுக்கப்புறம் முதுமை அடைகிறான், இறந்து போகிறான். அப்போ மனிதன் வந்து வந்ததுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல. நாங்களாம் சோனாவுக்கு மாறிட்டோம் அப்படின்னு. சோனா என்பது ஒரு மசாலைத்தூள் விளம்பரம் தோஸ் டேஸ் 90s. இப்போ சாதாரண இல்லறத்தரசிகள் சமைக்கிறதுல ஒரு சமையல் பொடியிலேருந்து இன்னொரு பொடி மாற்றுறதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க.